Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. மல்லி 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 மல்லி. அவ கண்டிப்பா பெருசா எதையாச்சும் பிளான் பண்ணிருப்பா. நாம எதையும் கண்டுக்காம அவளை செய்ய விட்டு அடிக்கணும். பொடி பைத்தியக்காரி. அந்த ஒரு நாள் அவ சோறு பொங்கி கொட்டி கொட்டி கோடி கோடியா சம்பாதிச்சிட போறாளா? அப்படி இல்ல, மாமா நம்ம குடுக்கற கிஃப்ட் எவ்வளவு நான் பாப்பாரு. அவருக்கு போய் விலை முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். விஜய் எவ்வளவு விலைக்கு வாங்கினாலும் அதை பெருசுப்படுத்தவே மாட்டான். அவளுக்கு 500 1000ன்னு கிடைச்சா கூட அத வச்சே அவ பெருசா பிளான் பண்ணிருவா. கரெக்ட் ரஞ்சி. விஜய் கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு அவ போடுற எல்லா பிளானையும் தவிடு பொடியாக்கணும். கொஞ்சம் விட்டோம் அவ்வளவுதான், பச்சைக்குன்னு அவன் கிட்ட ஒட்டிப்பா. அதுக்கு அதுவும் அந்த குட்டி வெண்பா வேற சப்போர்ட்டுக்கு இருப்பா. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கெல்லாம் கும்பலா சேர்ந்து நம்மள அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. அதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது ரஞ்சி. என்ன கிஃப்ட்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அது சர்ப்ரைஸ். போங்க மல்லிமா, சர்ப்ரைஸ் டாடாக்கு மட்டும்தான். எனக்கு என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். செல்ல மல்லிமால. சொல்ல மாட்டேன். ஏன் மல்லிமா அப்படி பண்றீங்க? உங்க கூட சண்டை. போங்க. பாரா, மேடம்க்கு கோவமா? சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னேன், காட்ட மாட்டேன்னு சொல்லலையே. இதுதான் அந்த கிஃப்ட். வாவ், மூந்திரம். சூப்பர் மல்லிமா. மல்லிமா சூப்பரா இருக்கு. டாடா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உனக்கு பிடிச்சிருக்கா வெண்பா? ஏன் இப்படி கேட்டுட்டீங்க? டாடாக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச எல்லாமே டாடாக்கும் பிடிக்கும். ஒன்னே ஒன்று தவிர உங்களை தான் மல்லிமா. டாடாக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளவு பிடிக்கும் உங்களை. அப்படியெல்லாம் இல்ல வெண்பா, அவருக்கு என் மேல நிறைய கோவம் இருக்கு. கோவத்தை வெளிக்காட்டுறப்போ சில சமயம் அது தப்பா அவங்க நம்மள வெறுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அத அவங்க நம்மள வெறுக்கிறாங்கன்னு நினைச்சிட கூடாது. மல்லிமா, டாடா உங்களை ஹர்ட் பண்ணிட கூடாதுன்னு எவ்வளவு பயப்படுறீங்க. அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. டாடாக்கு உங்க மேல தேவையில்லாத கோவம் இருக்கு. அத்தையோட தான் எல்லாம். அவங்களை துரட்டி விட்டா எல்லாமே சரியாயிடும். வேண்டாம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நம்ம 2 பேரும் பாசமா இருக்கோம். யாரோ ஒருத்தரால நம்மள பிரிக்க முடியுமா சொல்லு? அது எப்படி முடியும்? உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். அதேதான். டாடாக்கு என் மேல இருக்கிற கோவம் எல்லாமே நியாயமான கோவம் தான். ஆனா அதெல்லாம் சரியாக்கவே முடியாத கோவம்லாம் இல்ல. நாளாக நாளாக தானாவே குறைஞ்சிடும். முன்னாடி மாதிரி நீ, நான், டாடா எல்லாரும் சீக்கிரமாவே ஹாப்பியா இருக்க போறோம். அதெல்லாம் எவ்வளவு ஹாப்பி டேஸ்ல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மல்லிமா. நீங்க இந்த கிஃப்ட் கொடுப்பீங்களா, டாடா அப்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட முன்னாடி மாதிரியே ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுவார் பாருங்க. ரிங்கு டாடாக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இது அழகா இருக்கு மல்லிமா. சரி பாப்போம். நீ சர்ப்ரைஸ லீக் அவுட் பண்ணிடாத. யாரு? நானா? சான்ஸே இல்ல. இது புடிங்க. மல்லி, சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கு பிளான் பண்றியா? கேவலம். அந்த மோதிரத்தை கொடுத்த உடனே என் தம்பி அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவானா? உன்கிட்ட அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிடுவான். பாத்தியா ரஞ்சி, இருந்தாலும் இவளுக்கு ஆசை ஜாஸ்தி தான். என் தம்பி எப்பேற்பட்ட கோடீஸ்வரன். மிஞ்சி போனா ஒரு 10-12 ஆயிரம் ரூபாய் தெரியுமா அந்த மோதிரம். இத காட்டி அவனை வளைச்சு போட்டுருவா.
காமெடியா இல்ல? இல்ல ராஜிமா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவ ரூட்ல அவ கரெக்டா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன உளர்ற? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவ மாமா கிட்ட க்ளோஸ் ஆயிட்டே வரா. நடந்ததெல்லாம் வச்சு சொல்றியா? இவ்வளவுதான் நீ விஜய புரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணமா? ஹேய், அவனுக்கு பொதுவா பொண்ணுங்களை தப்பா பேசினாலே பிடிக்காது. அதுலயும் அவன் பொண்ணுக்கு பல விதத்துல ஹெல்ப்பா இருக்கிற ஒருத்தி பத்தி தப்பா பேசினா எப்படி பிடிக்கும்? நாம கொஞ்சம் யோசிக்காம அந்த விஷயத்துல இறங்கி ஆடிட்டோம். கடைசியில நாமளே பல்பு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணமே நீதான். ஆமா, சுத்தி வளைச்சு என்கிட்டயும் வந்துருங்க. என்ன அப்படி பாக்குற? டிரைவர் அரவிந்துக்கு போன் போட்டு பேசுனா, ஏசி மெக்கானிக் அரவிந்துக்கு போன் போட்டு பேசியிருக்க. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நானும் அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா போச்சு. இங்க பாருங்க, அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. சும்மா அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு தடவை தப்பு பண்ணவங்க வாழ்க்கை பூரா தப்பு பண்றவங்க இல்ல. அதுக்காக மல்லிகிட்ட விஜய் க்ளோஸ் ஆகுறான்னு சொன்ன பாரு, அதெல்லாம் உன்னோட தப்பான அசம்ஷன். மல்லி மேல அவனுக்கு இருக்கிறது அஃபெக்ஷன்லாம் இல்ல, ஒரு சிம்பத்தி. பாவம், நம்ம வீட்ல சம்பளமே இல்லாம இவ்ளோ வேலை செய்யறாளே, இவள நம்ம அக்கா இப்படி பேசிட்டாளே, அதுவும் தப்பே பண்ணாம இப்படி அவமானப்பட்டு நிக்கிறாளேன்னு பரிதாபம். அவ்வளோதான். என் தம்பிய பத்தி எனக்கு தெரியாதா? லவ்னா என்ன? எல்லாரும் காலம் காலமா சொல்ற மாதிரி பஞ்சும் நெருப்பும் பத்திக்கணுமா? பஞ்சு நனைஞ்சிருந்தா தீயில காத்து பட்டு வேற திசையில அடிச்சா? அவ மேல லவ் கிவெல்லாம் அவனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. இத பாரு ரஞ்சி, மோதிரம் என்ன தங்கத்துல சிலையே அவ செஞ்சு அவன் முன்னாடி வந்து நிப்பாட்டினா கூட அவன் அவ பக்கம்லாம் என்னைக்குமே சாஞ்சிட மாட்டான். ஆமாவா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பாரு. பரவாயில்ல, உங்களை சும்மா சொல்லக்கூடாது ராஜிமா. எல்லா விஷயத்தையும் இன்னொரு ஆங்கிள் பாக்குறீங்க. அந்த மல்லி ஏதாவது செய்யணுமே. ஏய், உன்னை நானும் திட்டக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா நீ என்ன சும்மாவே இருக்க விட மாட்டியா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட போற? உன்னால ஒண்ணும் கிழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வரலான்னு தான். சொல்லிட்டா என்ன நடக்கும்? இங்க பாரு, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அவ சர்ப்ரைஸ் எல்லாம் அவளுக்கே சர்ப்ரைஸா நம்ம மாத்துவோம். அது வரைக்கும் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்துப்போம். இந்த பாரு, ரொம்ப யோசிக்காத. நாளைக்கு இருக்கு பாரு அவளுக்கு சதுரங்க வேட்டை. அந்த டார்க் பிங்க் எடுத்து கொடுங்களேன். சரி. ஏங்க, எதுக்குங்க இப்ப கூட? பனி கொட்டுது, சளி பிடிச்சுக்க போகுது. ஏன் உங்களுக்கு மட்டும் பனி கொட்டலையா? என் மேல மட்டும் ஸ்பெஷலா கொட்டுதா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. சுத்தி தீப்பத்தி எரியறப்போ யாரோ ஒரு மண்ணை ஃபிடில் வாசிச்சாராமே, அப்படி இருக்கு. மல்லி, என்ன பண்ற? ஆம், உங்க தலை மழையில நனைஞ்ச மாதிரி ஈரமா இருக்கு. நீங்க எனக்கு கூட பிடிக்கிறீங்களா? மழையா? நம்மளால சில பேர் பனிய மழைன்னு தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. கரெக்ட் தான். நான் மழைய பனின்னு நினைக்கிற மக்கு இல்லைங்க. மழையில நனைஞ்ச மாதிரின்னு சொன்னேன். அலையே ஐரானா, அரை உயிரே ஐரானா, அவள் எனக்கே எனக்கானா, உலகே
முதலிடம் அடைந்தேனா உன் காதலின் காந்தலாய் பாய்ந்ததில் ஐயோ, காண்பது எல்லாம் கனவா? சிவமாய் தெரியுதடி ஐயோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு போலயே. ஹாய் மல்லிமா, குட் மார்னிங். குட் மார்னிங் செல்லம். கோலம் எப்படி இருக்குன்னு பாரு. வாவ், சூப்பரா இருக்கு மல்லிமா. டாடா பார்த்தாங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க பாருங்க. இருங்க இருங்க, ஒரு போட்டோ எடுப்போம். ம். காட்டு பார்க்கலாம். ம், இந்தாங்க. நல்லா இருக்குல்ல? ம். கொடுங்க. அம்மா தனியா போட்டுட்டு இருக்கீங்களே, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல வெண்பா, நைட்டு வேற தூங்க லேட் ஆயிடுச்சா, நீ ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்த, அதான் மல்லிமா வந்துட்டேன். ஏன் ராஜிமா அந்த வெண்பாவை பக்கத்துல நிக்கிறாளே? அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா பிளான் சொதப்பிரும். நகர்றாளா இல்லையான்னு இன்னும் ஒரு 2 நிமிஷம் பாப்போம். அம்மா, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? டாடா வந்து பார்த்துட்டு யார் இந்த கோலம் போட்டது அழகா இருக்குதுன்னு கேட்பாரு. அப்ப மல்லியமான்னு சொல்லணும்னு தானே என்னை விட்டு வந்துட்டீங்க. ஏய், அப்படிலாம் இல்ல வெண்பா. போத்து. ஏய், இந்த நேரத்துல உனக்கு இங்க என்னடி வேலை? எப்பவுமே கிச்சன்ல தானே நின்னுட்டு இருப்ப. ஓ, கோலம் போட்டுட்டு இருந்தியாக்கும். ரொம்ப நல்லது. இப்படி கோலத்து மேல அழுக்கு தண்ணி ஊத்திட்டீங்களே. ஏய், நாங்க என்னமோ வேணும்னே ஊத்துன மாதிரி சொல்ற? அவ எப்பவுமே கிச்சன்ல தானே நிப்பா. விசேஷமா இன்னைக்கு கோலம் போட வருவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஏன் மல்லி, கோலம் அழிஞ்சு போச்சே, இப்போ நீ என்ன பண்ண போற? நஷ்ட ஈடு கேட்க போறா. கேக்குற பத்தியா கேள்விய? அவ என்ன 1.5 கோடி செலவு பண்ணி பேலஸ கட்டி வச்சிருந்தா, பைசாக்கு பெறாத வேலையை உட்காந்து செஞ்சிட்டு இருந்தா. ஏய், காலையில உனக்கு வேற வேலையே கிடையாதா? சமையல பண்ணோமா, துணிகளை மிஷின்ல போட்டு காலையிலே காய போட்டோமா, வீட்டை சுத்தம் பண்ணமான்னு இல்லாம இது ஒரு வேலைன்னு மணிக்கணக்கா நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க. மணிக்கணக்கா இருக்கான்னு சொல்றீங்க. அப்படின்னா முதலே பார்த்தது தான் அழுக்கு தண்ணியா ஊத்தி விட்டுருக்கீங்க, அப்படிதானே? இல்லையே, இவ இங்க நிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலி கோலம் பார்க்க பெருசா தெரிஞ்சதே, எப்படியும் மணிக்கணக்கா போட்டிருப்பான்னு ஒரு கெஸ்ட்ல சொல்றாங்க. ஏன் ராஜிமா, அப்படிதானே? அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதா? நீங்க என்ன அவங்களுக்கு ஸ்பீக்கரா? ஏய், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு படிக்கிற வேலை எதுவும் இல்லையா? இவதான் உருப்படாத வேலையா செய்யறானா, நீயும் போனை தூக்கிட்டு வந்து இவளுக்கு கூஜா தூக்கிட்டு நிக்கிற. ஓ, போன்ல இதெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு சாதனை பண்ண போறீங்களா? வெண்பா குட்டி, நீ உள்ள போ. ஆனா சும்மா சொல்லக்கூடாது ரஞ்சி. வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இடையில என் தம்பியும் வளைச்சு போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இதையும் செய்யறானா சும்மாவா அவ? ஏங்க, குழந்தைய வச்சுட்டு என்ன பேசுறீங்க?
செக்யூரிட்டி. என்ன மேடம்? என்ன நொன்ன மேடம்? காரை இங்க நிப்பாட்டாம எங்க நிப்பாட்டி வச்ச? மேடம் நேத்து. வாய மூடு. எதிர்த்து பேசிட்டு இருக்க? எங்க போய் தொலைஞ்ச? மேடம் வெளியில புல்லு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, இந்த வீட்ல இருக்கிற யூஸ்லெஸ் எல்லாம் யூஸ்லெஸ்ஸான வேலைங்களை தானே செய்துங்க. என்ன மேடம் என்ன சொன்னீங்க? உனக்கு ஒண்ணுத்துக்கும் விளக்கம் சொல்றதா என் வேலை பாரு. யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாதுங்கிற அறிவு இருக்கணும். கண்டவங்க கூட சேர்ந்தா உன் புத்தியும் கீழே பார்த்து தானே போகும். என்ன மண்ணு மாதிரி நின்னுட்டு இருக்க? இனிமே பாத்துக்கிறேன் மேடம். என்னத்த பார்த்து கிழிப்பியோ தெரியல. குழந்தைனா ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லலாம். நீ தான் ஓவரா வாய் பேசுறியே. பின்ன என்ன? நானா? நான் எப்ப மேடம்? கண்டவ கூட சேர்ந்து எதிர்த்து பேசுறதுக்கு மட்டும் நல்லா பழகி இருக்க. எரும மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிறியே, கொஞ்சம் கூட அறிவு வேணாம்? கார் இனிமே அந்த பக்கம் நின்னுச்சுன்னா அப்புறம் இருக்கு உனக்கு. சாரி மேடம். நான் பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. வாங்கடி, நல்லா வாங்க. கோலம் போட்டு இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறியா? விட மாட்டேன்டி. இந்த ரஞ்சிதாவை யாருன்னு நினைச்சேன். இதோ பார், ஒழுங்கு மரியாதையா வாலை சுருட்டிக்கிட்டு வேலை செய்யறதா இருந்தா இங்க செய். இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்த சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை தான் உனக்கு. புரிஞ்சுதா? மேடம் மன்னிச்சுக்கோங்க மேடம். சாரி மேடம். வாங்க மல்லிகம்மா. ஏய், எங்க போற? நம்மள மல்லிகம்மா வாங்க. ஏய், உங்களதான். நீ பாட்டுக்கு எவ்வளவுக்கோ வந்த விதியோன்னு உள்ள போற. வாசலை இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என் தம்பிக்கு பிறந்த நாள் தெரியும்ல. எங்க அம்மா கோலமே அதுக்கு தான் போட்டாங்க. என் தம்பிக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கண்டுக்க கூட மாட்டான். ஏய், என்னடி முழிச்சிட்டு நிக்கிற? உள்ள நிறைய வேலை இருக்கு. கெஸ்ட் எல்லாம் வேற இன்னைக்கு வராங்க. சீக்கிரம் போ. நீட்டா இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மத்த வேலையெல்லாம் வந்து பாரு. கோலம் போடுறாளாம், கோலம். மல்லிகம்மா வாங்க மல்லிகம்மா. டாடா கிட்ட இந்த போட்டோ காமிச்சு ராஜ்யத்தை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். வாங்க. வேண்டாம் வெண்பா, நல்ல நாள் அதுவுமா. காலையிலேயே அவர் மூடு ஸ்பாயில் பண்ண வேண்டாம், விடு. நமக்காகவா மல்லிகம்மா இது பண்ணோம்? டாடாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தானே இது பண்ணோம். அவங்க எப்படி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. அவங்க வேணும்னு தான் பண்றாங்க மல்லிகம்மா. ஆமா வெண்பா, அவங்க பிரச்சனை பண்ணணும்னு தான் அப்படி பண்றாங்க. அதனாலதான் அவங்க பேசினதுக்கு கூட பதில் பேசாம நான் அமைதியா இருந்துட்டேன். அவங்க நம்ம செய்யறதெல்லாம் கெடுக்கணும்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் சமாளிச்சுதான் உன் டாடாவை இன்னைக்கு நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும். விடு வெண்பா, பாத்துக்கலாம். ராஜிமா, நீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாமே லேட்டா தான் புரியுது. பின்ன முதல்ல உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீ நான் ஆயிடுவேனா? அப்புறம் ராஜேஸ்வரி எதுக்கு? சும்மா சொல்லக்கூடாது. நீங்க வேற லெவல் தான். காலையில எதுக்குடா வீட்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு மாடிக்கு போறாங்களே, என்ன ஆச்சுன்னு நினைச்சேன். என்ன கிளண்டுருச்சுன்னு நினைச்சியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. என்னடா ஒண்ணுமே புரியலையேன்னு பாத்துட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சிருச்சுல்ல? இந்த மாதிரி தான் நாம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு யாருக்குமே முன்னாடி தெரியக்கூடாது. நம்ம ரிசல்ட் மட்டும்தான் அங்க பேசணும். ராஜிமா, நீங்க ஒரு யுனிவர்சிட்டி மாதிரி. உங்ககிட்ட புதுசு புதுசா பாடம் படிச்சுட்டே இருக்கலாம். தண்ணிய கோலத்துல ஊத்துனதை விட அவ மூஞ்சிலையும் சேர்த்து அந்த அழுக்கு தண்ணிய ஊத்துனீங்க பாருங்க, அதான் ராஜிமாவோட ஸ்பெஷல் டச். பா, வாவ். அப்படியே அந்த ஒண்ணுலாதவ முகத்துல ரியாக்ஷனை பார்க்கணுமே. அங்க நிக்கிறீங்க நீங்க. கோபப்படவா அழவான்னு தெரியாம குழப்பத்திலேயே கடைசி வரைக்கும் நின்னால. ஐயோ பாவம். காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு ரெடி ஆகி மணிக்கணக்கா கோலம் போட்டு இப்ப பாவம் ரீவொர்க் பண்ணணும். கோலத்தை கிளீன் பண்ணிட்டு திரும்பவும் குளிக்க போறா. நல்லா வேணும் அவளுக்கு.
இன்னும் தானே ஆர்டர் பண்ண மாதிரி நிறைய வச்சிருக்கேன். எப்படி எப்படி இவ ஏன் தம்பி பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு நாள் முழுக்க பணிவிடை பண்ணுவாளாம். அவன் அப்படியே இவளோட பணிவிடை ஏத்துக்கிட்டு அதுல மயங்கி இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவானா? நடக்குமா? இந்த ராஜேஸ்வரி உடம்புல ஒத்த நரம்பு துடிச்சிட்டு இருந்தா கூட நடக்குமா? எப்படி ஒரு திட்டம் பாத்தீங்களா? இவளுக்கெல்லாம் அவளோட லெவலுக்கு இறங்கி அடிச்சாதான் புத்தி வரும். Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come. Experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.